ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தென்னம்பாக்கத்தில் இருக்கிற அழகுமுத்தாயனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். பாண்டிக்கு மிக அருகாமையில் நீம்பலம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் தென்னம்பாக்கம்ன்ற ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் தான் அழகுமுத்தாயனார் டெம்பிள் இருக்குங்க. இந்த டெம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோங்க. இந்த கோயிலுக்கு வந்தாக்க ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க. விநாயகர் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தா ஸ்ரீ பூரணி அம்பாள், ஸ்ரீ பொற்கலை அம்பாளோட அழகுமுத்தையனார் நமக்கு தரிசனம் கொடுப்பாருங்க. 3 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கோயிலுக்கு போகவே இல்லை, போய் அழகரை பார்க்கவே இல்லை அப்படின்ற உள்ளுணர்வை கொடுத்துருவாருங்க. அந்த உணர்வு வந்துடுச்சு அப்படின்னாலே அவர் நமக்கு அழைப்பு கொடுக்குறாருன்னு நாங்கள் நினச்சிப்போங்க. உடனே கிளம்பிடுவோங்க. எந்த தடையும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் எப்போ கேட்டாலும் எங்கள் வீட்டுக்கார் உடனே கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னா இந்த கோயிலுக்கு மட்டும்தாங்க அது. இவர் அழகர் சித்தர் ஜீவ சமாதிங்க. இந்த ஜீவ சமாதியில் நம்ம மனசுருகி ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய குறைகளை சொல்லணும் அப்படின்னா நம்ம தலையை யாரோ வருடி கொடுத்து அதை நம்மக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து கேட்குற மாதிரியான உணர்வு இருக்குங்க. அதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேங்க. அழகுமுத்தாயனார் கோயிலில் இருக்கிற வழக்கங்கள் சீட்டு எழுதி கட்டுவாங்கங்க. 3 மாதம் அதை நிறைவேறணும். எந்த ஒரு வேண்டுதல் வேணாலும் நம்ம வைக்கலாம். கல்யாணம் ஆகிறது, படிப்பு, தொழில் அப்படின்னு எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட எழுதி அவரோட கையில் அவங்க கட்டிடுவாங்கங்க. 3 மாதத்துக்குள்ளே அது நிச்சயமாக நிறைவேறிடுங்க. அப்படி நிறைவேறிடுச்சுன்னா இந்த மாதிரி வேண்டுதலுக்கு தகுந்தாற் போல் சிலைகள் செஞ்சு வைப்பாங்கங்க பக்தர்கள். இந்த சிலைகளை பார்க்கக்குள்ள என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுங்க. எவ்வளோ நம்பிக்கைகள், எவ்வளோ பேர் அழகுமுத்தையனாரை நம்புகிறாங்க. அந்த இத்தனை பேர்த்துக்கும் இவ்வளோ விஷயங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு. அப்போ கண்டிப்பாக நமக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் நமக்கு இந்த அழைப்பு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தோணுங்க எனக்கு. இங்கே நான் வந்தாலே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மாவை பார்த்தா நம்ம எல்லா கதைகளையும் சொல்லுவோம் இல்லைங்களா, இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி 3 மாதம் கழிச்சு நான் அவரை பார்க்கக்குள்ள கவலைகள், சந்தோஷம், என்னென்ன லைஃப்பில் நடந்துச்சு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிடுவேங்க. எனக்கு பக்கபலமாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, என் கூட எப்பயுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட கவலைகள், கஷ்டங்கள், சந்தோஷம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அங்கேருந்து கிளம்பிடுவேங்க. கிளம்பக்குள்ளே மனசே வராதுங்க. திருப்பி அவரை போய் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நான் திருப்பி ஒரு தடவை சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. டைம் ஆகிடுச்சு, நீங்கள் அப்புறம் நைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. நாங்கள் ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இவரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல்.